அன்புள்ள மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன் சரவணன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த கல்வெட்டை பாதுகாக்கணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வட்டெழுத்து இது. இந்த வட்டெழுத்துக்கள் இதெல்லாம் மொழி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அடியாக உருவாகுதல்ல. இப்போ இருக்கிற மொழி, இடைப்பட்ட கால மொழி, ஆரம்பகட்ட மொழி. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழை பிராமி எழுத்துன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கீழடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீழடியில் நம்ம எடுத்த இந்த குடுகை, பானை ஓடுகள், பானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிராமி எழுத்து. இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்து தமிழ்னு சொல்லுவோம். அப்புறம் இது பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் நமக்கு நிறைய எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அந்த எழுத்துக்கள் என்னன்னு கேட்டால் வட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அது இந்த பிராமி எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடு கூட இருக்கும். ஆனால் வட்டு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைப்பட்ட காலம், அது ஒரு 1000 ஆண்டுகள் தள்ளின்னு வச்சுங்களேன். இப்போ சோழர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிபி 1000 நூற்றாண்டு அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டு எழுத்துக்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிமு 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கீழடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராமி எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டு எழுத்துக்கள். இப்போ என்னென்னா இந்த எழுத்துக்கள் என்னென்னா இது பாறை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வட்டெழுத்துக்கள். இது பனமார்த்தப்பட்டி ஏரியை உருவாக்கிய கண்ணன் தேவன் மகன் கங்கை கொண்டான் என்பவருடைய வரலாறு மட்டும் இல்லாமல் இது எந்த ஆண்டு எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் தோழர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சோழர் காலத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாதுகாக்கப்படணும். அதுக்கு இந்த இதுக்கு கூழ் ஊற்றுங்க, மோர் ஊற்றுங்க, பால் ஊற்றுங்க நம்ம சொல்ல வரல. நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற வரலாற்று எழுத்துக்களை, இது போன்ற எழுத்துக்கள் என்பது மருவி வந்துகிட்டே இருக்கும். அப்போ மருவி வரக்கூடிய எழுத்துக்களை நாம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இது போன்ற எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சமூகத்துக்கு நாம் காட்டுவதற்கு இது நிச்சயமாக பயன்படும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சங்கதிக்கு நம்ம காட்டணும் இல்லையா? அதுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வெட்டை பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஏதோ சோழர் காலத்து நீங்கள் அந்த கலாச்சாரத்தை, ஆரிய பண்பாட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. எப்பயுமே என்னென்னா வரலாற்றில் பார்க்குறப்போ அடிமை சமுதாயம், நிலப்பிரபு சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், இப்போ சோசியலிச சமுதாயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சமுதாயம் அந்த பரிணாம வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியை உருவாக்கின நபர் மட்டும் இல்லை, ஆண்டுகள், ஏரியினுடைய பரப்பளவு இது எல்லாமே இருக்குது. அதனால் எதிர்கால சங்கதிக்கு இது போன்ற எழுத்துக்களை விட்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறோம், மாநகராட்சிக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கல்வெட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சு தான் விட்டு போச்சு பாருங்கள். எழுத்துக்கள்லாம் இது மழையில் நிலையுது, வெயிலில் காயுது. இப்படி 1000 ஆண்டுகளாக இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால இந்த கல்வெட்டு பாருங்கள் இப்போ உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், மாநகராட்சிக்கு, தொழில்துறைக்கு சொல்கிறோம், மாநகராட்சி சொல்கிறோம், இந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பனமார்த்தப்பட்டி ஏரியினுடைய வரலாறு, அது பனமார்த்தப்பட்டி ஏரி வரலாறு சொல்லணும்னா இந்த கல்வெட்டை நம்ம காட்டி ஆகும். 1000 ஆண்டுகள் கல்வெட்டை. அதனால தான் இதை பாதுகாக்க நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே கிறிஸ்துராஜ் மாநகராட்சியினுடைய கமிஷனராக இருந்தால் அவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவங்ககிட்டே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை, அதனால் சொல்லுவோம். நம்மளால் என்ன முடியுதோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சில பேர் புரிஞ்சுக்கிறது தவறாக இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மாவோ கூட கலாச்சார புரட்சி செஞ்சார். கலாச்சார புரட்சி கூட நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதனால் நம்ம கோயில் குளங்களை பாதுகாக்கணும், அந்த கல்வெட்டுக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சில பேர் புரிதல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. ஆனால் இந்த கல்வெட்டுங்கிறது எதிர்கால சங்கதிக்கு காட்டக்கூடிய வேண்டிய எழுத்துக்கள். இது நீங்கள் ஒருத்தரை புகழ்கிறோம் அவர் அப்படிங்கிறது இல்லை. இந்த வட்டெழுத்துக்களை, இந்த எழுத்துக்கள் பரிணாம வளர்ச்சியை நம்ம விட்டு வைக்கணும், இந்த எழுத்துக்கள் வருங்கால சங்கதிக்கு காட்டணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா தமிழ் எழுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த அளப்பரியா அந்த மரியாதை உணர்வு, அந்த அடிப்படையில் தான் இதை பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோம். மீண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா
சேலம் மாநகராட்சி இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு. பின்பு மாநகராட்சி மேயர் கமிஷனரை பார்த்து நிச்சயமாக மறுபடியும் கோரிக்கை மனு கொடுப்போம். இந்த கல்வெட்டை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை அவங்க எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு இது ஒன்று எடுத்து வந்துருக்குங்க, படுதா. நம்மளால் முடிஞ்ச நம்ம செய்யணும்ல, எடுத்து வந்திருக்கிறோம். இது இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது. எனக்கு மண்டை உச்சி வெயில் மண்டை பழகுது. அதனால் இது வந்து இது பாதுகாக்கணுங்கிறது தான் நம்ம சொன்னோம். யாரும் நடவடிக்கை எடுக்கல. நம்மளால் இது முடிஞ்சது செய்வோம். பாதுகாக்கிற ஏற்பாடு பண்ணுவோங்கிறதுனால தான் கையோட பரதா எடுத்துட்டு வந்துட்டேன். தம்பி, எந்த ஊருக்காரர்